ஒரு பழம், ஆனா உலகத்தையே சேஞ்ச் பண்ணிய பழம். நியூட்டனுக்கு கிராவிட்டி ஐடியா கொடுத்ததும் இதுதான் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர்ஸ் தினமும் சாப்பிட சொல்வாங்க. ஆனா இந்த ஆப்பிள் முதலில் எந்த நாட்டில உருவானது? இந்தியாவுக்கு எப்படி வந்தது? நாம் சாப்பிடுற சிவப்பு ஆப்பிள் நேச்சுரலா? அதுல உண்மையில என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு? யாரெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கா? வாங்க இன்னைக்கு ஆப்பிள் பற்றி முழு உண்மையையும் தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிளோட ஹிஸ்டரி கிட்டத்தட்ட 4000 வருடத்துக்கும் மேல இருக்கும். இந்த ஆப்பிள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சென்ட்ரல் ஏசியா, இப்போ கசக்ஸ்தான் என்று சொல்லப்படும் நாடு. அங்க இருக்கிற வைல்ட் ஃபாரஸ்ட்ஸ்ல தான் முதல் ஆப்பிள் ட்ரீஸ் நேச்சுரலா வளர்ந்தது. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, கசக்ஸ்தான் நாட்டின் பழைய கேபிட்டல் சிட்டி பெயர் அல்மாட்டி. அதோட மீனிங் என்ன தெரியுமா? ஃபாதர் ஆஃப் ஆப்பிள்ஸ், அதாவது ஆப்பிள்களின் தந்தை. பிறகு ட்ரேடர்ஸ் மற்றும் டிராவலர்ஸ் மூலம் ஆப்பிள் யூரோப் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ரோமன்ஸ் இதை ரொம்ப பெரிய அளவில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல தான் ஆப்பிள் இந்தியாவுக்கு வந்தது. நம்ம இந்தியாவில் பழைய காலத்துல ஆப்பிள் அதிகமா கிடையாது. பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஆப்பிள் மரத்தை இந்தியாவின் குளிர் பகுதிக்கு கொண்டு வந்தாங்க. முக்கியமா ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், உத்தராகண்ட் இந்த இடங்கள்ல கிளைமேட் பெர்ஃபெக்டா இருந்ததால ஆப்பிள் ஃபார்மிங் வேகமா வளர்ந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கு. இன்று இந்தியாவில் ஃபேமஸான ரெட் டெலிஷியஸ் ஆப்பிள் வெரைட்டிஸ் மோஸ்ட்லி அமெரிக்கா ஆரிஜின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ இந்தியா தான் உலகத்துல பெரிய ஆப்பிள் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்ல ஒன்று. சரி, இந்த ஆப்பிள்ல அப்படி என்னதான் இருக்கு? ஒரு சாதாரண ஆப்பிள்ல இருக்கிற முக்கிய நியூட்ரியன்ஸ் ஃபைபர், விட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நேச்சுரல் சுகர். இதுல இருக்கிற ஃபைபர் தான் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, an apple a day keeps the doctor away. ஆப்பிள் ஸ்கின்ல தான் அதிக நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதனால ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாம சாப்பிடுறது நல்லது. ஆனா நல்லா வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா மேல வேக்ஸ் கோட்டிங் அல்லது பெஸ்டிசைட்ஸ் இருக்கலாம். நீங்க ஆப்பிளை ரெகுலரா சாப்பிட்டா உங்க டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் ஹெல்த் சப்போர்ட் ஆகும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் கண்ட்ரோல் ஹெல்ப் ஆகும், எனர்ஜி கிடைக்கும். மேலும் இதுல கேலரிஸ் கூட குறைவு. அதனால ஜிம் போறவங்க கூட ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளை எடுத்துப்பாங்க. ஆனா ஆப்பிள் ஜூஸை விட முழு ஆப்பிள் சாப்பிடுறது நல்லது. ஏன்னா ஜூஸ் ஆக்கும்போது ஃபைபர் குறையும் வாய்ப்பு அதிகம். ஆப்பிள் நல்லது தான், ஆனா எல்லாருக்கும் அதிகப்படியா எடுத்துப்பது நல்லது கிடையாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அதிகமா ஆப்பிள் ஜூஸ் குடிக்க கூடாது. ஹோல் ஃப்ரூட் மாடரேட் அமௌண்ட்ல சாப்பிடலாம். மேலும் சிலருக்கு ஆப்பிள் அலர்ஜி இருக்கலாம். சிம்டம்ஸ் இச்சிங், ஸ்வெல்லிங், த்ரோட் இரிட்டேஷன் அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். முக்கியமா ஆப்பிள் சீட்ஸ் அதிகமா சாப்பிடக்கூடாது. அதுல நேச்சுரல் டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஆப்பிளை பல விதமா யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு சிலவற்றை பார்க்கலாம். ரா ஃப்ரூட், சாலட், ஸ்மூதி, ஆப்பிள் பை, ஹனி வித் ஆப்பிள், பீனட் பட்டர் ஆப்பிள் ஸ்லைசஸ், மேலும் ட்ரைட் ஆப்பிள் ஸ்நாக்ஸ் கூட பாப்புலர். ஆனா ஹெல்த்தியஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? சிம்பிளா ஃப்ரெஷ் ஆப்பிள் சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கே நல்லது. சில மைண்ட் ப்ளோயிங் ஆப்பிள் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். உலகத்துல 7500க்கும் மேல ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்கு. மேலும் ஆப்பிள் நீர்ல ஃப்ளோட் ஆகும். ஏன்னா அதுல 25% ஏர் இருக்கும். லார்ஜஸ்ட் ஆப்பிள் வெயிங் மோர் தென் 1.8 kg வரைக்கும் இருக்குமாம். நாம் தினமும் சாப்பிடுற ஒரு சாதாரண ஆப்பிள் பின்னாடி இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி, சயின்ஸ், ஹெல்த் சீக்ரெட்ஸ் இருக்கு. அடுத்த எபிசோட்ல இன்னொரு ஃப்ரூட் அல்லது வெஜிடபிள் பத்தி ஃபுல் உண்மை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.